வணக்கம் நேர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் உறங்கும் முன் ஒரு சிந்தனை கதையினூடே உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்வும், ஆனந்தமும். இன்னும் கூட ஒரு அருமையான கதையை தான் உங்களிடம் நான் சொல்லப் போகிறேன். வாருங்கள் அந்த கதைக்குள் செல்லலாமா? வியாபார தந்திரம் அப்படிங்கிற தலைப்பில் அந்த கதை நான் வாசித்த கதை உங்களுக்கு பகிர்கிறேன். பேருந்து நிலையத்தில் பல வியாபாரம் செய்யும் முதியவர் ஒருவர் அந்த பேருந்தில பல கூடையுடன் ஏறினாரு. 5 பழங்கள் ரூ. 10 அப்படின்னு கூவி பழங்களை விற்க முயன்றாரு. எவரும் பழம் வாங்க முன்வரவே இல்லை. சுமக்க முடியாமல் சுமந்தபடி முதியவர் கீழே இறங்கியதும் இளைஞன் ஒருவன் அந்த பேருந்தில் ஏறினான். 6 பழங்கள் ரூ. 10 அப்படின்னு கூவிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு நல்ல விற்பனை. மற்றொரு பேருந்தில் ஏறிய முதியவர் அங்கும் 5 பழங்கள் ரூ. 10 அப்படின்னு விற்க முயன்றார். பலன் இல்லாமல் போகவே கீழே இறங்கி போயிட்டார். அடுத்து 6 பழங்கள் ரூ. 10 அப்படின்னு கூவியபடி அந்த பேருந்தில் ஏறிய இளைஞன் ஏகத்துக்கும் விற்பனை செஞ்சிட்டான். மிகப்பெரிய கம்பெனியின் விற்பனை ஆலோசகரான ஒருவர் இந்த காட்சி அப்படியே கவனிச்சிட்டே வந்தார். முதியவரை அருகில் அழைச்சார். அந்த இளைஞனோட சாமர்த்தியம் உங்ககிட்ட இல்லையே, அவனுக்கு போட்டியாக நீங்களும் 6 பழம் ரூ. 10 அப்படின்னு விற்றால் தானே உங்களுக்கு விற்பனையாகும். அதிக கொள்முதல் மூலம் குறைந்த விலைக்கு பழங்களை வாங்கி லாபத்தை குறைச்சி அதிக விற்பனை செய்ய பழகுங்கள் தாத்தா அப்படின்னு தனது ஆலோசனைகளை அப்படியே அள்ளி விட்டார். முதியவர் சிரிச்சுக்கிட்டே, போயா, அவன் என் மகன்தான், இந்த பழமும் அவனது தான். 6 பழம் ரூ. 10 விற்றா சட்டுன்னு வாங்குவதற்கு நம்ம ஜனங்களுக்கு மனசு வராது. அதனால் நான் 5 பழங்கள் ரூ. 10 கூவிக்கிட்டு போவேன். அப்புறமா அவன் பின்னாடியே கொஞ்சம் நேரம் கழித்து 6 பழம் ரூ. 10 அப்படின்னு அவன் வந்து சொன்னதும், அடடே, லாபமாக இருக்கே அப்படின்னு ஜனங்க சட்டுன்னு வாங்கிடுவாங்க. அவன் தான் யார் நெசமான வியாபாரி, ஜனங்களோட மனசை மாற்றுறதுக்கு தான் என்ன முன்னாடி அவன் அனுப்பி வைக்கிறான் அப்படின்னு சொன்னாரே பார்க்கலாம் முதியவர். இப்படி தான் பாருங்கள், வியாபார தந்திரம் இருந்தால்தான் அவர்களுக்கு வியாபாரமும் நல்லபடியாக போகும். அவர்களுக்கு அந்த விற்பனையும் நல்லபடியாக அமைந்து நல்ல ஒரு லாபத்தையும் ஈட்ட முடியும். ஆனால் ஜனங்களாகிய நாம் ஏமாந்து போவது சரிதானா என்பதை யோசித்து கொண்டே செல்லுங்கள் அன்பு நேயர்களே. இதோ அருமையான இந்த தருணத்தில் இந்த கதையை உங்களோட பகிர்ந்துக்கிட்டே, இந்த கதையை பற்றி உங்களுடைய சுவாரஸ்யமான அனுபவங்களை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லிக்கொண்டு, இந்த இரவு உறக்கத்திற்கானது எல்லா கவலைகளையும் மூட்டை கட்டி ஓரமாக வைத்துவிட்டு நிம்மதியாக ஆனந்தமாக சென்று உறங்குங்கள். விடியும் பொழுது மிகவும் அழகாகவும் ஆனந்தமாகவும் இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பார்த்து கொண்டு விடைபெறும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளையவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேயர் சொந்தங்களே. நன்றி நேயர்களே.